guys, so இன்னைக்கு நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் saree pre-pleating வீடியோ தான் பார்க்க போறோம். So two types of box folding பார்க்க போறோம். இது வந்து நீங்க ஹவுஸ் வைஃபா இருக்கீங்க, இல்ல நீங்க செல்ஃபாவே உங்களுக்கு saree pre-pleating இல்ல dropping பண்ணனும், இல்ல நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், சோ உங்களோட கிளையன்ட்க்கு வந்து நீங்க saree pre-pleating and box folding பண்ணனும்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். சோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லிருக்கேன், நியூ மெத்தட்ஸ்லாம் சொல்லிருக்கேன். சோ நான் ஃபாலோ பண்ற மெத்தட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். சோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and this is my Instagram ID, இதுலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஒரு bridal makeup artist. So உங்களோட பிக் டேக்கு, உங்களோட வெட்டிங்கா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஃபங்க்ஷன், பேபி ஷவர், பியூபர்ட்டி ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனுக்கா இருந்தாலும் என்னோட பேஜை செக் பண்ணிட்டு நீங்க வந்து DM பண்ணிக்கோங்க. அண்ட் பிரைட்ஸ்மேட் மேக்கப்க்கு கூட என்ன வந்து நீங்க DM பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த சாரி தான் வந்து pre-pleating and box folding பண்ண போறோம். நான் ஆல்ரெடி வந்து எங்களோட மம்மியோட சைஸ்க்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். பிகாஸ் அவங்களோட சைஸ்க்கு தான் வந்து நம்ம இப்போ இன்னைக்கு pre-pleat பண்ண போறோம். அண்ட் அதே மாதிரி இந்த சாரி pre-pleat பண்றதும் இல்லாம நெக்ஸ்ட் வீடியோல வந்து டிராப்பிங் பண்ண போறோம். சாரி டிராப்பிங் நம்ம இதே சேம் வந்து நம்ம pre-pleat பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து அதே நான் சாரி டிராப்பிங் பண்ணியும் காமிக்க போறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சாரி தான் pre-pleat பண்ண போறோம். இப்போ 3 இடத்துல தான் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பல்லு சைடை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து மம்மிக்கு நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு தடவை வந்து இப்போ சப்போஸ் உங்களுக்கே நீங்க செல்ஃபா மார்க் பண்ணிக்கணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறதுனால நான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பல்லு சைடு எடுத்துக்கோங்க. சாரியோட பல்லு சைடு இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் இந்த சாரியோட பல்லு சைடு. ஓகேவா? நம்ம இப்படிதான் சாரி இப்படிதான் நம்ம போட்டுக்குவோம் இல்லையா? அதை வந்து இப்போ நம்ம எப்பயுமே வந்து நீங்க வந்து ப்ளீட் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ளீட் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நான் வந்து இப்போ ரேண்டமா வந்து ஜஸ்ட் நான் இப்படி எடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம இப்படி சுருட்டி போட்டோம் அப்படின்னா வந்து இது ஏத்தியும் தாத்தியமா இருக்கும், ஈக்குவலா இருக்காது. அதனால வந்து ஜஸ்ட் நான் ஒரு ரேண்டமா ப்ளீட் எடுத்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி எடுக்கிறப்போ வந்துட்டு ஈக்குவலா இருக்கும். அப்போ வந்து சாரியும் வந்து இப்போ நம்ம சப்போஸ் இந்த இடத்துல வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா சாரி ஃபுல்லாவே வந்து கோணையா இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த இடத்துல வந்து ரேண்டமா ப்ளீட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வந்து நம்மளோட நீ இருக்கு இல்லையா, நீக்கு கொஞ்சம் கீழே, இந்த நம்மளோட நீ இங்க இருக்குன்னா கொஞ்சம் கீழே 1 இன்ச் கீழே நம்ம வச்சுக்கலாம். இப்போ நீக்கு கீழே வச்சதுக்கு அப்புறம் ஷோல்டர் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஷோல்டர் இடத்துல வந்து நீங்க வந்து பின் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நீங்க மம்மிக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறதுனால நான் இந்த இடத்துல பின் பண்ணிருக்கேன். ஸோ என் ஹைட் தான் எங்க மம்மி இருப்பாங்க. இப்போ நீங்க ஷோல்டர் பின் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து இப்போ நம்ம கீழே விட்டுறோம். நம்ம இந்த இடத்துல இப்படி வச்சுப்போம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல நீங்க வச்சுட்டு ஸ்டார்டிங் சாரி நீங்க வச்சு பாருங்க. வச்சு பார்த்துட்டு நீங்க ப்ளீட் எந்த இடத்துல எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல எடுத்தோம். இப்போ செகண்ட் வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இங்க வச்சுக்கோங்க. இட்ல நீங்க சும்மா ஜஸ்ட் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரைட்டா ரொட்டேட் பண்ணிட்டு நீங்க எந்த அளவுக்கு லென்த் எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க இந்த இடத்துல இருந்து நம்மளோட பெல்லி பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் இருக்கிறது அந்த இடத்துல இருந்து இப்ப நம்ம வந்து நான் ஆல்ரெடி ஒரு பின் போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வருது, மம்மிக்கு இந்த இடத்துல இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோ. இது வந்து செகண்ட் மார்க், ஃபர்ஸ்ட் மார்க் அண்ட் நீங்க செகண்ட் மார்க். ஓகேவா? இது எப்படியே இருக்கட்டும். இங்க இருந்து இது நம்ம ப்ளீட்டிங் ஃப்ரண்ட் சைட் ப்ளீட்டிங் வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம பின் பண்ணினோம்ல, இது வந்து ஸ்டார்டிங் ப்ளீட். எண்ட் வந்து எந்த இடத்துல வருது அப்படிங்கறத பார்க்கலாம். ஆக்சுவலி எங்க மம்மிக்கு இந்த இடத்துல எண்டிங் ஆகுது. இப்போ நான் எனக்கு வந்து நான் வச்சு காமிக்கிறேன். நம்ம இங்க ஷோல்டர் பின் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த ஷோல்டர் பின் இங்க வர மாதிரி வச்சுக்கிட்டு அண்ட் இப்போ இந்த ஃப்ரண்ட் சைட்ல வந்து இப்போ நம்மளுக்கு இப்படி வருது இல்லையா, இப்போ ஃப்ரண்ட் சைட்ல இங்க இருக்கு இல்லையா, இந்த ஹிப் கிட்ட வந்து நீங்க எந்த இடத்துல நீங்க வந்து எண்ட் பண்ணணும், ப்ளீட்டை எண்ட் பண்ணணும் அப்படின்னா கால் இந்த இடத்துல வர மாதிரி, நம்ம தொடக்கிட்ட வர மாதிரி வந்து அந்த இடத்துல தான் வந்து எண்ட் பண்ணும். பிகாஸ் இவ்வளவு தூரம் நம்ம சாரியை விட்டுருணும். ஓகேவா? நம்ம இது ஃபுல்லாவே பண்ணனா சாரி வந்து கரெக்டா வராது. நம்ம இந்த இடத்துல வந்து சைட்ல ப்ளீட் எடுக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து சாரியை வந்து இவ்வளவு தூரம் விட்டோம். கொஞ்சம் தொட அளவுக்கு வந்துட்டு நீங்க சாரி வந்து நான் இந்த அளவுக்கு விட்டுருக்கேன். எங்க மம்மிக்கு இந்த அளவு வருது. இந்த இடத்துல தேர்ட் மார்க், இந்த இடத்துல தான் வந்து நம்ம தேர்ட் மார்க், ஃபர்ஸ்ட் மார்க் இங்க, செகண்ட் மார்க் இங்க அண்ட் தேர்ட் மார்க் வந்து இங்க. ஓகேவா? இதுதான் 3 இம்பார்ட்டன்ட் மார்க் தான். இவ்வளவுதான் சாரி ப்ரீ-ப்ளீட்டிங்க்கு வந்து இந்த 3 ஃபர்ஸ்ட் இந்த 3 மார்க்கா நீங்க வந்து வச்சுக்கணும். இப்போ ஈவன் நீங்க வந்து கிளைண்டோட சாரியை வந்து நீங்க ப்ளீட் பண்றீங்கன்னா இந்த 3 அளவு வந்து நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும், நீங்க ஈஸியா ப்ளீட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மெயினா விஷயம் நீங்க இந்த 3 எடுத்துதான் ஆகணும். பிகாஸ் நீங்க எங்கேயோ இருக்காங்க, சாரி மட்டும் தான் இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னு அப்ராக்சிமேட்டா எடுத்தாலும் ப்ராப்பரா வராது. ஏன் அப்படின்னா நம்ம நீட்டா அயன் பண்ணிருப்போம். அயன் பண்ணி கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுன்னா கூட அந்த ப்ளீட் வந்து விரிஞ்சிரும், அது பார்க்கவே நல்லா இருக்காது. அதனால மெயினா மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறது கொஞ்சம் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அதனால இப்போ நீங்க வெளியில இருக்கீங்க அப்படின்னா நீங்க டேப் இருக்கும் இல்லையா, இன்ச் டேப் வச்சு அளந்து ஷோல்டர் எந்த அளவுக்கு வருது, அண்ட் தென் ஹிப்போட
சைஸ் எந்த அளவுக்கு வருது, ஸோ ஸ்டார்டிங் ப்ளீட் அந்த நம்பர் வந்து எந்த இடத்துல வருது அப்படிங்கறத கூட நீங்க வந்து அந்த மாதிரி கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். ப்ளீட் வந்து நீங்க அந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு கூட நீங்க வந்து சாரி ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பல்லுவை தான் ப்ளீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இது வந்து என்னோட மெத்தட், இது வந்து புது மெத்தட். நான் இப்போ வந்து ப்ளீட் எடுக்கிறது சொல்லி தர போறேன். நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து நான் கார்ட்ஸ்ல கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து நான் 10 ப்ளீட்ஸ் எடுத்திருப்பேன். இந்த ஃப்ரண்ட் சைட் ப்ளீட் வந்து ஸோ இது வந்து நான் ஒரு 12 or 13 ப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி நான் வந்து என்னோட மெத்தட்ல வந்து நான் சொல்லி தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களால எந்த அளவுக்கு வந்து இது எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நார்மலா வந்துட்டு இப்படி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நார்மலா எடுத்தோம்னா 1 2 3 4 5 6 7 வருது. ஓகேவா? இப்போ இது வந்து 7 ப்ளீட்ஸ் வருது. இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ப்ளீட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா? இது வந்து நம்மளோட அம்மாங்களுக்கு இல்ல பிரைடோட அம்மாக்கு இல்ல வந்து பிரைட்ஸ்மேட் யாராவது இருக்காங்க, கொஞ்சம் அம்மா ஏஜ்ல இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த சைஸ்ல எடுத்தாலே போதும், நல்லா இருக்கும் அதை பார்க்க. இல்ல நம்ம பிரைடு இல்ல நீங்களே செல்ஃபா எனக்கு கொஞ்சம் நிறைய ப்ளீட் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன டிப் தான் நான் சொல்றேன். யாராவது வந்து ஹெல்ப்புக்கு இருந்தா நீங்க அவங்கள வச்சு பிடிச்சிக்கோங்க. இல்ல யாருமே இல்ல நீங்க தான் செல்ஃபா பண்றீங்க அப்படிங்கிறப்போ டோர் இருக்கும் இல்லையா, ஜென்ரலா டோர் வச்சு நீங்க க்ளோஸ் பண்ணி கிரிப்புக்கு பிடிச்சிக்கோங்க. நான் இப்ப எங்க மம்மி தான் கூப்பிடுறேன், ஸோ பிடிச்சிக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நீங்க யாராவது பிடிச்சிக்க சொல்லிட்டு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து அது கொஞ்சம் பெருசாவே இருக்கணும். அதுக்கு கீழே வந்து குட்டி குட்டியா உங்களால எந்த அளவுக்கு குட்டி குட்டியா பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து 2 சைடும் ஈக்குவலா பிடிச்சிக்கோங்க. நான் வீடியோல பிடிக்கிறேன் இல்லையா, ஸோ ப்ளீட் வந்து ரொம்ப குட்டியா இந்த அளவுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி எல்லா ப்ளீட்டுமே அதுக்கு பின்னாடியே வர மாதிரி நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படி யாராவது பிடிக்க சொல்லி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இப்போ இந்த சைடு வந்து ஈக்குவலா இருக்குல்ல, சோ அதே மாதிரி இந்த சைடும் வந்துட்டு ஈக்குவலா தான் இருக்கு. ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் தான் வந்து பெருசா இருக்கு, மத்தபடி அதுக்கு கீழே எல்லாமே பேக் சைடு வந்து குட்டி குட்டி ப்ளீட்டா தான் இருக்கு. ஓகேவா? நான் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து இடத்துல நான் பின் பண்ணல. இப்போ இந்த எடுத்துக்கிறதா நான் வந்து பின் பண்ணிக்க போறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வச்சுட்டே நம்ம இந்த சைடு வந்து ப்ளீட் எடுத்துக்க போறோம். அந்த சைடு வந்து நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம மடிப்பு நமக்கு இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து ப்ளீட் எடுத்துக்க போறோம். இப்போ இதை பேஸ் பண்ணி எடுத்து நம்ம அங்க பின் பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சைடு ஃபுல்லாவே நம்ம ப்ளீட் எடுத்துக்கலாம். ஷோல்டர் பின் வர வரைக்கும் நம்ம இந்த ப்ளீட் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ளீட் எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல ப்ளீட் எடுத்திருக்கப்போ ஷோல்டர் பின் மட்டும் எப்பயுமே இது எல்லா ஈக்குவல், இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே ஈக்குவலா வச்சுட்டு இங்க சைடா தான் நம்ம பின் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம அயன் பண்றப்போ நீட்டா எல்லா ப்ளீட்டும் வந்து நம்ம இப்படி விரிக்கிறப்போ வந்து ஃப்ரண்ட் சைடுல நீட்டா அரேஞ்ச் ஆகும். நம்ம இந்த இடத்துல பின் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து இவ்வளோ அளவுக்கு நம்ம ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அயன் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து நீங்க அயன் பண்றப்போ நீங்க ஸ்டீமிங் அயன், ஒரு சில பேர் ஸ்டீமிங் அயன் வச்சிருப்பீங்க. சோ இது வந்து நான் இந்த அயன் பாக்ஸ் தான் வச்சிருக்கேன். பிகினரா இருக்கீங்க அயன் பண்றதுக்கு, சாரி நம்ம அவங்களோட பிரைடோட சாரி பண்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க நியூஸ் பேப்பர் வச்சு கூட நீங்க பண்ணலாம். இல்லைன்னா அமேசான்ல வந்து நீங்க அந்த ஹீட் ப்ரொடக்ட் பண்ற மாதிரி ஒரு நெட் மாதிரி இருக்கு, ஸோ அதை நீங்க கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்பவுமே கேர்ஃபுல்லா தான் பண்ணுவேன். அதனால வந்து நீங்க எப்பவுமே வந்து பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே அயன் பாக்ஸ் இப்படி தேய்ச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க சாரிக்கு மேலேயே வைக்கணும். இப்போ நம்ம வந்து அதை அயன் பண்ணிடலாம். எப்பவுமே வந்து அயன் பண்றப்போ இந்த ஃப்ரண்ட் சைடும் பண்ணும், பேக் சைடும் பண்ணும். அப்பதான் வந்து அந்த மடிப்பு எல்லாமே அமுங்கும். இப்போ நம்ம நார்மல் அயன் பாக்ஸ் வச்சிருக்கறதுனால நம்ம தான் கொஞ்சம் ப்ரெஷர் விட்டு பண்ற மாதிரி இருக்கும். இது ஸ்டீம்டு அயன் பாக்ஸா இருந்தா அந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ண தேவையில்ல. ஒரே இதுலயே வந்து ஒரே அயன் பண்றதுலயே வந்து நம்மளுக்கு ஃபிளாட்டா ஆயிடும். ஸோ இப்போ நம்ம நார்மலா வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் எஃபர்ட், இந்த கொஞ்சம் ஃபோர்ஸ் விடுற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, அப்படியே நம்ம வந்து ஷோல்டர் வரைக்கும் நம்ம வந்து அயன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைட் ப்ளீட்டை வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாம். நம்ம இங்க இடத்துல ஷோல்டர் ப்ளீட் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட் சைட் பண்றப்போ நம்ம வந்து அயன் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த ப்ளீட்டை வந்து நீங்க அப்படியே விரிச்சுக்கோங்க. இந்த ப்ளீட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சைட்ல இருந்து கீழே வரைக்கும் இறங்குறப்போ கொஞ்சம் பெருசாகணும். இப்போ இந்த மாதிரி நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நீங்க அயன் பாக்ஸ் வைக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது வந்து எனக்கு பல்லு வந்து கொஞ்சம் வந்து ஜரிகெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் இதா இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டான இடம். ஸோ இந்த இடத்துல வைக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து வைக்கணும் நீங்க அயன் பாக்ஸ் யூஸ் பண்றப்போ.
இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ஷோல்டர் பின் இருக்கு, இந்த இடத்துல இருந்து நம்மளோட கை அளவுக்கு இந்த சைடு ஒரு டைம் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து 2 டைம் பண்ணிக்க போறோம். பிகாஸ் இங்க இருந்து கொஞ்சம் இவ்வளவு தூரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம ஷோல்டர் ப்ளீட் இப்படிதான் இருக்கு. நம்ம இதை அப்படியே விட்டுறலாம். நம்ம நீட்டா அயர்ன் பண்ணிக்கோம். ஸோ இது வந்து கலஞ்சாது, நம்ம அப்படியே விட்டுறலாம். நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா ஸ்டார்டிங் பாயிண்ட், செகண்ட் டைம் ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா அதுவும், அண்ட் நம்ம தேர்ட் டைம் ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா, இப்போ இதுக்கு நடுவில் தான் நம்ம வந்து ப்ளீட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க குட்டி குட்டியா கையை வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இல்ல கம்மியா போதும் அப்படின்னா உங்க கை கொண்டு போற அளவுக்கு இப்போ வச்சீங்கன்னா நிறையா, அதுவே வந்து இந்த அளவுக்கு வச்சீங்கன்னா குட்டி குட்டியா வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து எண்டு பின் போட்டுப்போம் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல முடிகிற மாதிரி வச்சிருக்கோம். இப்போ ஸ்டார்டிங் போட்ட பின் இங்கே இருக்கு. இப்போ ஸ்டார்டிங் போட்ட பின் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ப்ளீட் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் 1 by 1 அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ தான் ஃப்ளாட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே இப்படி உள்ளார இன்செர்ட் பண்ணுறப்போ நமக்கு தொப்பை இருக்கிற மாதிரி தெரியும். அதனால வந்து நம்ம 1 by 1 நீட்டாக ப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நீட்டாக ப்ளீட்டை வந்து 1 by 1 நீட்டா ஈக்குவலா வந்து எல்லா ப்ளீட்ஸும் வந்து ஈக்குவலா இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி இங்க ஒரு பின் குத்து எல்லாத்துக்குமே சேர்த்தி. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு பின் குத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அயர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ளீட் இங்கே எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ இது நீட்டாக வந்து அயர்ன் பாக்ஸ் வச்சு அயர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். எண்டில் வந்து எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அங்கே இடத்துல பின் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி பார்டரில் பின் பண்ணி இப்போ நம்ம நடுவில் இருக்கிறத வந்து நீட்டாக அயர்ன் பண்ணிடலாம். ப்ளீட்ல வந்து ஒரு பின் அண்ட் எண்டிங் ப்ளீட்ல வந்து கம்பல்சரியா நீங்க வந்து பின் குத்திக்கலாம். நடுவில் வந்து நீங்க பின் குத்துறதா இருந்தாலும் குத்தலாம், யுவர் விஷ் தான். ஸோ அதனால வந்து நான் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்ல மட்டும் நான் பின் குத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாரியவே அப்படியே வந்து திருப்பி போட்டுக்க போறோம். நம்ம இந்த ஸ்டார்டிங் வந்து நம்ம சாரி ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே இந்த சைடு போட்டுக்க போறோம். நம்ம ப்ளீட் பண்ணோம் இல்லையா, ஸோ அது வந்து நம்மளுக்கு நீட்டா மேல வந்து வந்துடும். இப்போ ஃப்ரண்ட் சைட்ல இருக்கு இல்லையா, நம்ம கொஞ்சம் சாரி விட்டோம் இல்லையா, அதை வந்து இந்த ப்ளீட் வர அளவுக்கு நம்ம நீட்டா இப்படி இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டு இதை 2 டைம்ஸ் வந்து நம்ம மடச்சிக்கிறோம். எந்த குட்டியா நமக்கு எந்த அளவுக்கு குட்டியா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம குட்டியா இதை மடச்சிக்கிறோம். இதை வந்து நான் 4 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நம்ம நீட்டா ஃபர்ஸ்ட் வந்து நீட்டா வந்து நம்ம இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல வந்து நீட்டா அரேஞ்ச் பண்ணிக்கணும். இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து 4 டைம்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த அளவுக்கு இந்த இவ்வளவு தூரம் தான் இந்த ப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீட்டா வந்துட்டு 1 by 1 அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இங்க இருக்கிறத பேலன்ஸ் வந்து அதே அளவுக்கு நீட்டா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அண்ட் நீங்க ஷோல்டர் பின் வந்த உடனே ஷோல்டர் பின் இங்க இருக்கு இல்லையா, அது வந்து இந்த பின் இருக்கு இல்லையா, இந்த பின் வந்து இந்த இடத்துல டச் ஆகணும். இந்த முடியிற ஸ்டேஜ்ல வந்து டச் ஆகணும். இவ்வளவு தூரம் தான் நமக்கு தேவை. மத்தபடி இங்க இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து உள்ளார இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீட்டா நம்ம ப்ளீட் அரேஞ்ச் பண்ணிக்கிறது நீட்டா பண்ணணும். நம்ம அயர்ன் பண்ணிட்டோம்னு சொல்லி கசக்க கூடாது. நம்ம நீட்டா வந்து ப்ளீட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம நீட்டா ஃபோல்ட் பண்ணணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 டைப்ஸ் ஆஃப் பாக்ஸ் ஃபோல்டிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். இது வந்து நீங்க பார்டர் இப்படி வச்சுக்கிட்டு செகண்ட் டைம் வந்து நீங்க இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? இது இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு இந்த சைடு இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த சைடு இழுத்துட்டு பார்த்து இது வந்து உங்க சைஸ்க்கு தகுந்த மாதிரி இதை வந்து நீங்க இழுத்துக்கோங்க. நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு மறக்காம இந்த பார்டர் இருக்கு இல்லையா, இப்ப இந்த சைடு பார்டர் வந்து நீட்டா நமக்கு எல்லா பார்டரும் நீட்டா உள்ளார வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த சைடு இப்ப நான் பாருங்க, இந்த சைடு வந்து தூக்கிட்டு இருக்கமா மறைஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் வந்து நீட்டா நீங்க வந்து ஒரு டைம் எடுத்து விட்டுட்டு கூட நீட்டா நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து இந்த பார்டர் வந்து பிளாட்டா எல்லாமே நீட்டா அரேஞ்ச் ஆயிருக்கணும். இப்படி மடக்கிறப்போ நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. ஓகேவா? இப்போ இது ஒரு டைப். இப்ப இந்த இடத்துல இருக்கிறத வந்து நீங்க அப்படியே வந்து இழுத்து விட்டுக்கலாம். அந்த பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்க அப்படியே ரொட்டேட் பண்ணி கூட நீங்க வந்து அப்படியே இது பண்ணிக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் பாக்ஸ் ஃபோல்டிங். ஓகேவா? இப்போ இது ஒரு டைப் ஆஃப் பாக்ஸ் ஃபோல்டிங் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ செகண்ட் வந்து இதே தான் சேம். அண்ட் இதை வந்து நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இதே தான் சேம். நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணமோ எல்லாமே ஃபைன், எல்லாமே சேம் தான். செகண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் டைப் வந்து
உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு உள்ளார வந்து இன்சர்ட் பண்ற மாதிரி வந்துடும். எல்லாமே இந்த ஷோல்டர் பின் வரைக்குமே உள்ளார இன்சர்ட் பண்ற மாதிரி, ஷோல்டர் பின் வரைக்குமே உள்ளார இன்சர்ட் பண்ற மாதிரி வந்துடும். அவ்வளவுதான், எல்லாமே உள்ளார இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இப்படி ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து இப்படி மடச்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம இங்க 2 டைம்ஸ் மடச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே மடச்சிக்கலாம். ஓகேவா? இது அப்படியே வந்து இப்படி மடச்சிக்கிட்டு இந்த ப்ளீட் இருக்கு இல்லையா, இந்த ப்ளீட்டை வந்து அப்படியே இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இப்படி திருப்பி போட்டுக்கிட்டா இதுதான் செகண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் டைப். பிகாஸ் பாக்ஸோட சைஸ்க்கே வந்து இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து செகண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் டைப். உங்களோட பாக்ஸ் வந்து எந்த சைஸ்க்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இது வந்து செகண்ட் டைப் வந்து இந்த வந்து செகண்ட் டைப் இது. ஸோ ஃபைனலா நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் பாக்ஸ் ஃபோல்டிங் பார்த்துட்டோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண இல்லையா, இப்போ வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண சாரியை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து அம்மாக்கு நான் வந்து டிராப் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஐடி, இதுலயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், நீங்க உங்களோட பிக் டேக்கு வந்து என்ன என்கொயரி பண்ணுங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.